நான் ரீசெண்டா பண்ணியிருந்த பாதாம் கீரோட ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த மினி விளாக்ல எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 25 பாதாமை சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தோல் உரிச்ச பாதாமை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே ஒரு 10லேருந்து 15 சாஃப்ரான் ஸ்டன்ஸ் குங்குமப்பூ சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாதாம் கீர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சாஸ் பேனில் 1/2 லிட்டர் பால் ஊற்றி பால் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் அண்ட் சாஃப்ரான் மிக்சரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். சில்லுன்னு சர்வ் பண்ண போறீங்கன்னா இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கோங்க. இல்லைனா நெய்ல தாளிச்சு இதில் சேர்த்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நான் இன்னைக்கு சில்லுன்னு சர்வ் பண்ண போறேன். ஸோ நட்ஸ் லைட்டாக வெந்ததும் சர்விங் டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் அண்ட் பிஸ்டாச்சியோஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி சில்லுன்னு எடுத்து சர்வ் பண்ணால் டெலிஷியஸான பாதாம் கீர் தயார். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைனா அதுக்கு பதிலாக சூப்பர் மார்க்கெட்டில் பாதாம் மில்க் எசன்ஸ்னு இருக்கும். அதை வாங்கி ஒரு 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷீடூஸ் ரன்னிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.